மகாவதர் பாபா. மகாவதர் பாபாவின் பிரபஞ்ச கிரியா யோகம். இன்னைக்கு வீடியோவில் நாம் எப்படி தூக்கம் இன்மையை தவிர்த்து, தூக்கம் ஒரு சிலருக்கு இன்றைக்கும் சரியாக வராமல் இருக்கலாம். ஸ்லீப்பிங் சரியாக என்னதான் தூங்கினாலும் தூக்கம் வராது. ஏதாவது ஒரு விதமான எண்ணங்கள் நம்முடைய மனதில் பாதிப்படைய செய்த வண்ணமே இருக்கும். அந்த டென்ஷன்னாலே பார்த்திங்கன்னா சரியாக தூக்கம் வராது. அதுக்கான மெடிடேஷன், இந்த பிரபஞ்சத்திலேருந்து நம்ம எப்படி அந்த ஆற்றை இழுத்து நம்ம உடம்புக்குள்ளே குவிச்சு எப்படி நாம் வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு நல்ல டீப் ஸ்லீப் வர வைக்கிறது எப்படி அப்படின்ற விஷயத்த இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பிரபஞ்சத்தில் இன்றைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்திங்கன்னா எத்தனையோ விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க அனைத்து விஷயங்களும் கண்டுபிடித்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சூரியனிடமிருந்து சூரியன்றது ஒரு கிரகமாக நம்ம வச்சுக்கினா ஒரு கோள்களாக அதுக்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய வெப்பம் என்றைக்கும் குறையாத வண்ணம் அதிகரித்த வண்ணமே இருக்கும். அதே மாதிரி நிலவில் பார்த்திங்கன்னா குளிர்ச்சித்தன்மை என்றைக்கும் குளிர்ச்சித்தன்மையாகவே மட்டும்தான் இருக்கும். அதனுடைய வேறுபாடுகள் அதிகமாக என்றைக்கும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி சில கிரகங்களில் இன்றைக்கும் ஒவ்வொரு விதமான கிரகங்களில் ஒவ்வொரு விதமான கோள்களில் பார்த்திங்கன்னா அந்த கோள்களில் ஒவ்வொரு விதமான அந்த மண் சாம்பிளை எடுத்து அவங்க செக் பண்ண பார்க்கும்போது அது உள்ளே இருக்கிற அந்த ஒரு சில பவர் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அது மாதிரி இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் இன்றைக்கும் நமக்கு தெரியாத ஆற்றல்கள் இந்த காற்றில் நிறைய மறைஞ்சிருக்குது. அதையும் ஒவ்வொரு கருவிகளில் வச்சு கண்டுபிடிச்சிட்டு வராங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் நம்முடைய முன்னோர்கள் என்ன செய்து வச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா, அமர்ந்த இடத்துலேருந்து ஒவ்வொரு விஷயத்தை தியானம் பண்ணி தன்னுடைய ஞான திருஷ்டியால் மத்தியமில்லை தன்னுடைய பவரால் உடலை மறைத்து மற்றொரு இடத்துல தோன்றக்கூடிய விஷயங்களும் செஞ்சுருக்காங்க. வேறொரு இடத்தில் மறைந்து இருந்த இடத்துலையே தோன்றக்கூடிய விஷயங்களும் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் அதை நம்முடைய கலியுகத்தில் நடந்திருக்கிற விஷயங்கள் தான் நம்முடைய தாத்தா பாட்டி முன்னோர்கள் அவங்கக்கிட்ட நம்முடைய அமானுஷ்ய கதைகள், இந்த பேய் இருக்கா இல்லையா, சாமி இருக்கா இல்லையா, இந்த சித்தர்கள்ன்றவங்க யார் அப்படிலாம் நம்ம கேட்கும்போது அவங்களுடைய இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அமானுஷ்யமும் அற்புதமாகவும் நேரடியாக கண்ணில் பார்த்ததாகவும் சொல்லுவாங்க. அதை நம்ம கேட்கும்போது நமக்கே பிரமிப்பாக இருக்கும். இயற்கையின் படைப்புகள் பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய நிலம்பீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் அப்படின்ற விஷயங்களை மனிதனுடைய உடல்லே படைக்கப்பட்டிருக்கு. அந்த மனிதனுடைய உடலில் இருக்கிற அந்த படைப்புகள் பார்த்திங்கன்னா தனக்குத்தானே ஒவ்வொரு விஷயங்களும் உணர்ந்து செயல்படக்கூடிய அந்த தன் அறிவு, சுயநிலை எல்லாமே பார்த்திங்கன்னா இறைவன் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மகாபெரும் ஆச்சரியம். அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஆற்றலும் தமக்குள்ளும் இருக்குது அப்படின்றத சித்தர்களும் யோகிகள், யோகினிகள், ஜீவ சமாதி அடைந்தவர்கள் இவங்கக்கிட்ட அந்த அனுபவங்களை பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆச்சரியத்தகக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கும். எப்படின்னா, ஒரு விஷயத்துக்காக நம்ம போகிறோம், அவங்ககிட்ட அமர்ந்திருக்கிறோம், அந்த விஷயத்த சொல்ல நமக்கு டைம் கிடைக்காது. பட் நமக்கான கோரிக்கைகள், ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு தொழில் விஷயமோ இல்லை நமக்கான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய விஷயமோ பார்க்க போகிறோம். ஒரு சித்தர்களை யாரோ வச்சுக்காங்களேன், அப்படி பார்க்க போகும்போது நம்ம எதுக்கு வந்திருக்கிற விஷயத்த அவங்க ஈஸியாக சொல்லுவாங்க. நம்ம சொல்லாமலே இது எப்படி நடக்குது, இது எங்கிருந்து சொல்லப்பட்டது, இது யாரால் உணரப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா அனைத்து விஷயங்களும் நமக்குள்ள நாம் பிரபஞ்ச இயற்கையாக மெடிடேஷன், தியானம் மூலயமா பயணிக்கும் போது அந்த விஷயங்களை நம்மளும் உணரலாம். ஆனால் அதுக்கான எஃபெக்ட் நம்ம போடணும். ஆனால் டீப் ஸ்லீப் மெடிடேஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம தினமும் இயற்கையை ரசிக்கிறதுக்காக எத்தனையோ இடங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது நமக்கான விஷயங்கள் எத்தனை பர்ச்சேசிங் பண்ணாலும் நமக்கு பிடிச்ச விஷயத்த அது ஒரு குறிப்பிட்ட நேரம் மத்திய நமக்கான சந்தோஷத்தை கொடுக்கும். நமக்குடைய மனசுக்குள்ளே இருக்கிற அந்த மன மகிழ்ச்சியை தரும். ஆனால் மற்ற நேரங்களில் தருமானா தராது. ஆனால் இயற்கையோட ஒரு நிலவை பார்த்த மாதிரி அமர்ந்திருக்கும் போது தனக்குள்ளே இருக்கிற அந்த விஷயத்த, கெட்ட எண்ணங்கள், மனசு வலி கொடுக்கக்கூடிய அந்த பேட் வைப்ரேட்டான எண்ணங்கள் அனைத்தையும் உறிஞ்சி இந்த இயற்கையை எடுத்துக்கிட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு மறுபடியும் நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம மனதுக்குள்ளே நம்ம இயற்கையை ரசித்த வண்ணம், இயற்கையோடு நம்ம இணைஞ்சு இயற்கையோட சில நிமிடங்கள் மட்டும் நம்ம பயணம் பண்ணாலோ இல்லை செலவழித்தாலோ போதும், அதுக்கான பிரதிபலனை நம்ம உடனே அடுத்த 10 நிமிஷத்துல நம்ம கவனிக்க முடியும். அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு, ஹாப்பினஸ் இல்லை ஏதோ ஒரு ஃபீலிங், பாசிட்டிவ் ஃபீலிங்கை நம்ம உணர ஆரம்பிக்கலாம். அதுக்காக தான்
எல்லா விதமான உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து விதமான கற்களுக்கும் அனைத்து விதமான கிறிஸ்டல், இந்த படிகமணி, ருத்ராட்சம், அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில விதமான துளசி மணி மாலை, படிகமணி மாலை, அதுக்கப்புறம் தாமரை மணி மாலை, ஒவ்வொரு விதமான செடி கொடி மரங்களுக்கும் காய்களுக்கும் விதைகளுக்கும், அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான மணி மாலைகளுக்கும் ஒரு விதமான வைப்ரேஷன் உண்டுன்றதை நம்ம வந்து முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதவே இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, படிக மணியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, ஹீலிங், கிறிஸ்டல் ஹீலிங், அதாவது வந்து படிக கற்கள் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வச்சு தன்னுடைய சக்ராஸை வந்து பிளாக் ரிமூவ் பண்ணுவாங்க. அதிகமாக நமக்கு வந்து டீப் ஸ்லீப்பிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமிர்திஸ்ட்னா அது ஒரு நீல கற்கள்னு சொல்லுவாங்க. அந்த கற்களை நம்ம தலகாணி பில்லோடியில் வச்சுட்டு நம்ம வந்து தூங்கும்போது ரொம்ப டீப் ஸ்லீப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தனக்குத்தானே எந்த ஒரு விஷயம் இல்லாமல் நமக்கு நல்ல ஸ்லீப்பிங் வரணும், டீப் ஸ்லீப்பிங் வரணும்னா தன்னுடைய மூக்கு நுனி இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை 2 கண்களும் மூக்கு நுனியை பார்த்தவாறே சில நிமிடங்கள் மூச்சு சுவாசத்தை கவனித்த வண்ணம் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது தன்னை அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் வர ஆரம்பிக்கும். இது ஒரு விதமான ஒரு முன்னோர்கள் ஏற்கனவே கண்டுபிடித்து வைத்த ஒரு நுட்பங்கள். இதை வந்து யோகிகள், சித்தர்கள், தியானம் செய்கிறவங்க எல்லாமே இதை வந்து பழகிறது கண்களுக்கு ஒரு பயிற்சியுமே கூட. இந்த மாதிரி பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஒளி நம்முள்ளும் இருக்குது அப்படின்றத வந்து சில ஆர்எஸ் கருவிகள் மூலமாக நம்முடைய உடல் ஒளி அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க. நம்ம தியானம் செய்யும்போது அந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல் நம்ம உடலில் இறங்கி ஒவ்வொரு விதமான சக்கரங்களில் 7 விதமான சக்கரங்கள் இருக்குன்னு நம்ம வந்து நிறைய வீடியோக்கெல்லாம் போட்டிருப்பேன். அதுபோல் 7 விதமான சக்கரங்கள் பற்றின இன்னும் பல லட்சக்கணக்கான சென்சார் போல் நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு ரோமங்கள் வழியாகவும் சிறு சக்கரங்கள், அணுகள், ஆட்டம்ஸ் அது வந்து இன்றைக்கும் இயங்கிய வண்ணம் தான் இருக்குது. அது இயங்கினால் மட்டுமே உடல் வந்து சரியான ஒரு இயக்கத்தோடு இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால் உணர முடியும். தியானம் செய்வதனால் மட்டுமே பிரபஞ்சத்தோட வெகு வேகமாக பயணிக்க முடியும், ரொம்ப சீக்கிரமாக நாம் வந்து இணைய முடியும் அப்படின்றது வந்து ஒரு மாபெரும் ரகசியம். அதனால தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யோகினிகள், சாதுக்கள், சித்தர்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மலைகளிலும் குகைகளிலும் தனியாக அமர்ந்த வண்ணம் இருந்த இடத்துல இருந்து கூட அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா வானத்தை பார்த்த போலையோ இல்லை தனக்குள்ள கண்ணு மூடிய அமர்ந்த நிலையிலோ அமர்ந்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாலும் தன்னோட உடலுக்குள்ளே தன்னுடைய உணர்வை மைண்டுக்குள்ளே அந்த ஆற்றல்கள், எண்ணங்கள் இதெல்லாம் எத்தனை வந்தாலையும் தனக்குள் தன்னை மறந்து நிலையில் அந்த சில நாட்களை பயிற்சி செய்த அந்த பயிற்சியின் மூலமாக பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து ஒளிகள் போலவே நம்மளும் இருந்து நமக்குள்ளும் அந்த ஆற்றல் வந்து செயல்படுறத உணர்ந்த வண்ணமே இருப்பாங்க. அதுபோல் நம்மளும் பிரபஞ்ச தியானத்தை வந்து செய்யும்போது பிரபஞ்சத்தை நினைத்து தியானங்கள் நம்ம சில நிமிடங்கள் செய்தாலே போதும். இந்த பிரபஞ்சன்றது இந்த ஒட்டுமொத்த பூமியும் சேர்ந்து பற்றின மொத்த கேலக்சி தான். அதை நினைத்து நம்ம தியானம் செய்யும்போது என்ன நடக்கும்னா தனக்குள்ள அந்த ஒரு ஆனந்த நிலை, பரவச நிலை, அந்த பிரபஞ்சத்துடைய அந்த ஒளி இறங்குறத மனக்கண்ணால் மத்தி தான் உணர முடியும். நான் வந்து மனக்கண்ணால் அந்த தியானத்துடைய ஆற்றலை வந்து சிலருக்கு ஒளி மாதிரி தெரியும், சிலருக்கு இருள் மாதிரி தெரியும், சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்ச ஆற்றல் தனக்குள்ளே ஏதோ ஒரு எர்த்து மாதிரி பாஸ் ஆகி லைட்டாக பாடிக்குள்ளே இறங்குற மாதிரி ஃபீல் ஆகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் தரும். எல்லாருக்கும் ஒரே விதமான உணர்வுகள் கிடைக்காது. அதனால் தியானம் செய்யும்போது தனக்குள்ளே இருக்கிற அந்த ஆறா வந்து ஒவ்வொரு நிறங்களாக மாறி ஒவ்வொரு சக்கரங்களாக நம்ம அதனால் சக்கரங்களுக்கு வந்து ஆற்றல் ஏற்றப்பட்டு ஒவ்வொரு விதமான பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த தியானங்கள் செய்ய என்ன நடக்குன்னா நமக்குள்ளே இருக்க நெகட்டிவ் வெளியே போயிட்டு தூக்கமின்மையை வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிற ஒரு சிலரும் கூட வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வர ஆரம்பிக்கும். தூக்கம் வந்து நல்லா டீப் ஸ்லீப் எடுத்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரபஞ்ச ஆற்றல், நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன், நமக்குள்ளே இருக்கிற ஹார்ட் பீட், அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே இருக்கிற அனைத்து விதமான ஆற்றல்களும், காந்த ஆற்றல்கள், ஜீவாற்றல்கள், இந்த மாதிரி அத்தனை விதமான சக்திகளும் தன்னை ரீப்ரொடக்ட் பண்ணிக்கும், ரீஜெனரேட் பண்ணிக்கும். அப்போது இந்த ஆற்றலுடைய பவர் வந்து இந்த எனர்ஜியை வச்சு மற்றவங்களுக்கு ரேக்கி மூலியமாக சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆற்றலை பயன்படுத்தி ரேக்கி ஹீலிங்னா தனக்குள்ளே இருக்கிற அந்த காந்த ஆற்றலை சிலருக்கு தலை மீது கை வைப்பதாலும் ஆசீர்வாதம் செய்வதாலும், சிலருக்கு வந்து ஹேண்ட் டச் ஹீலிங், டிஸ்டன்ஸ் ஹீலிங் என்று சொல்லக்கூடிய ஒரு விதமான பயிற்சிகள் அது மூலியமாக மட்டுமல்லாமல் சில
எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் எனர்ஜியை வச்சு அமானுஷ்ய ஆற்றலை தனக்குள்ள மெடிடேஷன் மூலம் இழுத்து வச்சு அதை அடுத்தவங்களுக்கு பயன்படுத்தவும் செய்யலாம் அப்படின்றது இது ஒரு ரகசியமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பிரபஞ்சத்தோட இணைஞ்சு தியானம் செய்வதால் நம்ம மத்தியில் இதுக்கு முன்னாடி முன்னோர்களும் இந்த மாதிரி தியானம் செய்வதால் செய்திருந்தாங்க அப்படின்ற ஒரு ப்ரூஃப் நமக்கு இன்னும் புத்தகம் மூலியமாக, சித்தர்கள் பாட்டு வழியாக, இன்னும் எத்தனையோ புக் மூலியமாக பார்த்திங்கன்னா நமக்கு சில செய்திகள் நம்ம பாட்டு வடிவாகவும் இல்லை விளக்க உரை மூலமாகவும் நம்ம உணரலாம். நமக்குள்ள தியானங்கள் 2 நிமிடமோ 3 நிமிடமோ யோகா முத்திரைகள் இந்த மாதிரி சில விஷயங்களை செய்வதனால் நமக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் ஏற்படுறத நீங்களே உணரலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் முக்கிய ஒரு தகவலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பிரபஞ்ச ஆற்றல் மூலமாக என்ன செய்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து வடிவமாக உருவாக்கி மந்திர பீஜமாக, அதை மாந்திரீகமாக மட்டுமல்லாமல் அதை ஒரு வேதங்களாகவும் சிலைகள்லாம் நிறைய இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த சிலைகள் வச்சிருக்கிற இடத்துல அந்த மந்திர ஒளியை சொல்லும் போது என்ன சொல்லுவோம், ஒரு வார்த்தையாக கோர்வையாக கோர்க்கப்பட்டு அந்த வார்த்தையாக வடிவமாக சொல்லும் போது என்ன ஒளி மற்றும் வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷன் மூலமாக ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி அங்கே முழுதும் நிலவரத்தை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அமர்ந்த இடத்தில் பிரபஞ்சத்தை ரசித்த வண்ணம் தியானம் செய்வதனால் நமக்குள் ஏற்படக்கூடிய அந்த ஆட்டம், அந்த அணுகுவாக பிரபஞ்ச ஆற்றல் உள் நுழைந்து, பிரபஞ்ச ஆற்றல் பார்த்தீங்கன்னா சவறு, அது மட்டும் இல்லாமல் பாடி, உடல், மனிதனுடைய பாடி, மரம், செடி, கொடி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரபஞ்சத்தை இழுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இந்த மாதிரியான இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் வரக்கூடிய பதிவிடுகின்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.